தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஹalleluya 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 ஹalleluya. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பெந்தகோஸ்த் திருவிழா, தூய ஆவியானவரின் வருகை அப்போஸ்தலர்கள் மீதும் மரியன்னை மீதும் இறங்கி வந்த நாள், திருச்சபை உருவாகிய நாள். இன்றைய அற்புதமான இந்த நாளில் நம்மை கடவுள் இந்த இடத்தில் ஒரு குடும்பமாக சேர்த்திருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு. அன்பு பிள்ளைகளே, பெந்தகோஸ்து என்னும் இந்த நாளில் சீடர்கள் எல்லோரும் ஒரே மனதுடையவர்களாக மேல் அறையில் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். எதுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தாங்க? இயேசுவை கொன்னது போல எங்களையும் கொன்னுடுவாங்களோ, இயேசுவுக்கு நடந்தது போல எங்களுக்கும் நடந்து விடுமோ, தலையை வெளியில காட்டின நம்மளை கழுத்தை எடுத்துருவாங்களோ, இயேசுக்கு தெரிஞ்சவங்க என்று சொன்னா நம்மளை மொத்தமும் கூண்டோடு காலி பண்ணிடுவாங்களோ என்று நினைத்து பயத்தோடு கலவரத்தோடு ஜெபத்தில் எங்களை காப்பாற்றும் என்று மேலே ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக கடவுள், நீங்க எப்படி தப்பிச்சு போனோம் அப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன், விரோதிகள் கையில எப்படி சிக்கிக்காம போகணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிலாம் சொல்லாம வலது கரத்தை உயர்த்துவீங்களா? கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா? அபிஷேகத்தை ஊற்றினார். பிரச்சனைகளுக்கு கடவுள் தப்பித்துக் கொள்வதற்குரிய வழிகளை காட்டாமல் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தரும். என்னாலும் உங்களோடு இருக்கும்படி துணையாளர் ஒருவரை உங்களுக்காக அனுப்புவேன். என் பிள்ளைகளே, 2 கரங்களை உயர்த்துங்களேன். நேற்றிலிருந்து இங்க வரைக்கும் இருக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, சாபங்கள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, வியாதி இருக்கிறது. இவை எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள். ஆனால் யாவே கடவுள் உங்களுக்கு பதில் என்ன சொல்ல போறார் தெரியுமா? ஆவியானவரை உங்களுக்கு அனுப்ப போறார். அவர் வரும்பொழுது, நிறைவானவர் வரும்பொழுது உங்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். இன்றையிலிருந்து பிரச்சனைகளை பார்த்து ஓடுகிறவர்கள் அல்ல, நீங்கள் வேதனைகளை பார்த்து முடங்கி விடுவர்கள் அல்ல. பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகத்தில் நீங்கள் முன்பாக நடப்பதற்காக ஆவியானவர் உங்களுக்குள் வரப்போகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்றையிலிருந்து ஆவியானவர் அக்னியாக, மேக ஸ்தம்பமாக, நீ வனாந்தரத்தில் நடந்தாலும் பாலை வெளியில் நடந்தாலும் அவருடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக நடக்க போகிறது. அது உன் வலப்புறத்தில் நடக்க போகிறது, அது உன் இடப்புறத்தில் நடக்க போகிறது, அது உனக்குள் இருந்து உன்னை நடத்த போகிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். 2 கரங்களை உயர்த்தி, இந்த சத்தியம் இதுதான் பண்டிகை. நான் எனக்கு நோய் சுகமாக வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? உன்னையே சுகமளிக்கிறவனாக மாற்ற போகிறார்.
நம்புறவங்க கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு சமாதானம் வேணும், எங்க வீட்டுல சமாதானம் வேண்டும் என்று அழுகிறீர்களா? உங்களையே சமாதானம் செய்கிறவர்களாக ஆண்டவர் மாற்ற போகிறார். குழப்பம், திகில், பயம் என்று குழம்பி போயிருக்கிறீர்களா? நீங்கள் எந்தெந்த இடத்திற்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் குழப்பம் தீர்க்கிறவர்களாக மாற்ற போகிறார். Praise the Lord. Hallelujah. 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 தொடக்க நூல் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் அப்ரகாமுக்கு குழந்தை இல்லை. 75 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்காது, தோல் எல்லாம் சுருங்கி போச்சு. கடவுள் சொன்னார், அப்ரகாம், உன்னை நான் பெரிய ஜாதிக்கு தந்தையாக்குவேன். அப்ரகாம் தோலை பார்க்கிறாரு, கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார். தன் உடம்ப பார்க்கிறாரு, கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார். கடைசியில் அவர் என்ன தெரியுமா பைபிள் சொல்லுது? அவர் கடவுள் சொன்னதை நம்பினார். வருடங்கள் ஆகிவிட்டது, நீ நடக்காமல், பேச முடியாமல், உன்னை சூழ்நிலைகள் கட்டி வைத்திருக்கிறது. நீ அதை பார்க்கிறாய். ஆனால் இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளில் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். அவர் உன்னை நிரப்புவார், உன்னை எழும்பி நடக்க செய்வார், உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் பெறச் செய்வார், உங்கள் குடும்பங்களில் சமாதானம் பொங்கி வழிய செய்வார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். இந்த பெந்தகோஸ்து பண்டிகை நாளில் எங்களுடைய சொந்த சபையினுடைய பெயர் தூய ஆவியானவருடைய சபை. இதோ இதே நேரத்தில் ஆந்திரால கொண்டாடிட்டு இருப்பாங்க. நானும் அங்கு இருக்க வேண்டியவன் தான். ஆனால் ஆவியானவர் உங்கள் நடுவில் சத்தியத்தை சொல்வதற்காக என்னை இருக்க சொன்னதனால் இருக்கிறேன். அது என்னவென்றால், பிரச்சனைகளுக்கு தப்பித்துக் கொள்ளும் வழியை காட்டுவதற்காக அல்ல, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக கடவுளே உங்களுக்குள் வரப்போகிறார். ஆவியானவரே உங்களுக்குள் வரப்போகிறார். பதில் அபிஷேகம், உங்கள் பிரச்சனைகளுக்கு பதில் அபிஷேகம். உன்னதத்தின் ஆவியை உங்கள் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இயேசுவே. ஜெபிப்போமா? இந்த பூசை முழுவதும் ஆவியானவர் இங்கேதான் இருப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னதத்தின் ஆவி உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் ஆண்டவர். கரங்களை தட்டி பாடி நாம் ஜெபிப்போம். சந்தோஷத்தோடு சீடர்கள் கதவை எல்லாம் அடைச்சிக்கிட்டு என்ன ஆயிடுமோன்னு ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. ஆவியானவர் பூட்டப்பட்ட அறைக்குள் வந்தா, நெருப்பு வடிவிலே அவர்களை நிரப்பினார். அவர்கள் கதவுகளை திறந்து கொண்டு எந்த மக்களை பார்த்து பயந்தார்களோ அந்த மக்களிடத்தில் பேசினார்கள். ஆவியானவர் அந்த அறை முழுவதும் வந்தார். இன்றைக்கும் இந்த கூடாரத்தில் கண்டிப்பாக இறங்கி வருவார். கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு, சாதாரணமா தட்டாதீங்க, உற்சாகத்தோடு. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீர். அல்லேலூயா. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீர். உயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, உயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. எம்மில் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேச
பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, எம்மில் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. அல்லேலூயா 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 ஆமென் 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 அல்லேலூயா ஹalleluya hallelujah 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 hallelujah. இந்த திருப்பலியில் ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கும் திருப்பலியினுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்கும் நமக்குள் இருக்கிற தடைகளையும் பாவங்களையும் ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகும். ஆண்டவரே, நான் தவறு செய்தேன். அப்பா, நான் தவறு செய்தேன். உம் பிள்ளையாய் திரும்பி வருகிறேன். என்னை ஏற்றருளும் என்று 2 கைகளும் நெஞ்சு மீது வச்சுக்குங்க. ஊதாரி மகன் தப்பு செஞ்சான். கடவுளுடைய அன்பை இழந்து போனான். அப்பா விட்டு தூரமா போனான். ஆனால் லூக்கா 15:17 சொல்லுகிறது, அவன் கண்கள் திறக்கப்பட்டு, எனக்கென்று ஒரு தந்தை இருக்க இங்கே நான் பட்டினியால் எதற்காக சாக வேண்டும்? Why should I die since I have my father? நான் எதற்காக சாகணும்? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரே. எழுந்து எங்க அப்பா கிட்ட போவேன். என் பாவத்தை ஒத்துக்கொள்வேன். அவர் ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்ள மனமில்லை என்றால் நான் இப்படி சொல்லுவேன், என்னை வேலைக்காரர்கள் ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்று அப்பா இருக்கிற இடத்தை நோக்கி வந்தான். இன்னைக்கு நீங்கள் கூட ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறீர்களா? அப்பாவோடு ஒப்புரவாவதற்காக வந்திருக்கிறீங்களா? 2 கையும் இருதயத்து மீது வச்சு, சின்னதோ பெரியதோ, ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் தான் நாங்கள் இப்படி ஆனோம். உம்மை மறந்து விட்டதனால் தான் நாங்கள் இந்த தீமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். உம்மை கைவிட்டதனால் நீரும் எங்களை கைவிட்டு விட்டீர். உம்மை மறந்ததனால் அன்றோ விரோதிகள் எங்கள் மீது வந்திருக்கிறார்கள். எங்கள் பாவங்களால் அன்றோ உம் ஆசீரை இழந்தோம். கண்களை மூடி உத்தம மனஸ்தாபப்படுங்க. அப்பா, நான் தவறு செய்தே உன் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து
பாரும் உந்தன் பிள்ளை நான். பாடி வரும் பறவைகளும் காட்டிலுள்ள மிருகங்களும் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உம்மை பிரிந்து நொந்தேன். கரங்களை உயர்த்தி பாடி வரும் பறவைகளும் காட்டிலுள்ள மிருகங்களும் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உம்மை பிரிந்து நொந்தேன். அப்பா நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன். நான் கிட்டலைந்து ஓடி வந்தேன். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். வல்லமையோடு கைகளை தட்டி உன்னதங்களில் பாடி செபிப்போம். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் திரு செம்மறியே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர்.
செய்வாயாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைப்பொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமைது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இருதயங்களை நிரப்புவீராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமணமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையில் இருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 104, இறை திருவசனங்கள் 1, 24, 29, 30 34 முடிய. திருப்பாடல் 104. நீங்கள் பாட வேண்டிய பதில் மொழி: ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன்.
என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர்தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். இரண்டாம் வாசகம். நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவாக்கியங்கள் 3b முதல் 7, 12 தொடர்ந்து 13. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 3b முதல் 7 வரை, தொடர்ச்சியாக 12, 13. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திரு தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
காற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 26, 27 மற்றும் 16வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகின்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்காருவோம். தயவுசெய்து எல்லோரும் கண்களை மூடி. எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே எங்கள் உள்ளத்தில் வாங்கப்பான்னு சொல்லி இந்த நேரத்தில் பாடி செபிப்போம். இது ஆவியானவர் இறங்கி வருகிற நேரம். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்புவார். நான் ஒரு சிறு பையனாக இருந்தபொழுது பெந்தகோஸ்தே திருவிழாவான இதே நாளில் எங்கள் கோயிலில் ஒரே ஒரு ஆவியானவர் பாட்டு பாடினாங்க, அவ்வளோதான். ஆவியானவர் வந்த மாதிரியும் தெரியல, அதனுடைய அடையாளங்களும் தெரியல. அப்பொழுது இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெந்தகோஸ் சபைக்கு போனேன். அது உள்ள நுழையும் பொழுது அங்கு பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். எப்படி கை தட்டினாங்கன்னா, அப்போ நான் மனசில் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு உங்களை பார்க்கும் பொழுது, அல்லது என்னையே கடவுள் ஒரு பரிசுத்தாவினுடைய சபையில் குருவாக மாற்றி மக்களை நடத்துகிற அனுபவத்தை கொடுக்கிறார் என்றால் அது பெரிய விஷயம். உங்கள் எல்லோருக்காகவும் ஜெபித்துட்டு கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொன்ன விஷயம், உங்களை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறாராம். ஐ லவ், என் பிள்ளைகளை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்ல. ஏன் தெரியுமா? உங்களை கொண்டுதான் இந்த உலகத்தை மாற்ற போறார். நீ எதுக்காக இங்க வந்தியோ, எந்த புலம்பல்களோடு இங்க வந்தியோ, அதெல்லாம் பக்கத்துல போயிடும். ஆவியானவர் உன்னை நிரப்புவார்.
நீ அவருக்காக பிரகாசிப்பாய். சி, இதுக்கெல்லாம் போய் ஜெபிச்சுட்டு இருந்தனே அப்படின்னு சொல்கிற நாட்கள் வரும். நீங்கள் உயர்ந்த காரியங்களுக்காக ஜெபிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு சொன்னா, ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்களாம், எனக்கு கன்னியாஸ்திரியா படிக்கிறதுக்காக கேண்டிடேட்டை பொண்ணுங்களை அனுப்புங்களேன். அப்போ உடனே அந்த ஃபாதர் ஜோக்கா சொன்னார், ஐயோ கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் பொண்ணுங்களை அனுப்பிச்சிருப்பேனேன்னு சொன்னாராம். உடனே சிஸ்டர் சிரிக்கல, ஃபாதர் நீங்கள் அப்படி பேசக்கூடாது, நீங்கள் உயர்ந்தவர்கள், உயர்ந்தவற்றை பற்றி தான் பேசணும்னு சொன்னாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் உயர்ந்த மக்களாக, உயர்ந்த காரியங்களை பேசுகிறவர்களாக, உன்னதத்தில் இருக்கிற காரியங்களை பேசுகிற மக்களாக மாற்ற போகிறார். நம்புகிறவங்க கைத்தட்டி நன்றி சொல்லலாம். இது பொய் அல்ல, இது பொய் அல்ல, இது பொய் அல்ல. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஏராளமானவர்கள் நீங்கள் ஆண்டவருக்காக ஓடி உழைப்பீர்கள். அதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடுவோம். நன்றி அப்பா. எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே அடியோருள்ளத்தில் எழுந்து வரும் இனிய ஸ்நேக தேவனே. சேர்ந்து பாடுமா? எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே அடியோருள்ளத்தில் எழுந்து விரும்புறவங்க எழுந்துச்சு நின்று பாடி அப்புறம் அமர்வோம். ஆவியானவரை கூப்பிடுவோம். ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. கரங்களை விரித்து ஆராதனை இயேசு ஆராதனை ஆராதனை இயேசு ஆராதனை ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவுதிடனும் பக்தியும் ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவுதிடனும் பக்தியும் தெய்வ பய மாணவரங்கள் ஏடும் எமக்கு ஐவாயே. தெய்வ பய மாணவரங்கள் ஏடும் எமக்கு ஈவாயே. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே அடியோருள்ளத்தில்
சீடர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஜெபித்த தாயே, இன்றைக்கும் எங்கள் நடுவில் இருந்து ஜெபித்தருளும். அம்மா, உம் ஜெபம் பரலோகத்தை திறக்க செய்ததே, இன்றைக்கும் அந்த பரலோகம் எங்களுக்காக திறக்கப்படும்படியாக ஜெபி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வல்லமையுள்ள நாமத்தில் பரிசுத்த ஆவியினுடைய பண்டிகை வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். குறிப்பெடுத்துக் கொள்கிறவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள்.
பைபிள் இருக்கிறவர்கள் ரோமியர் 12வது அதிகாரம் 11 13 வசனங்களை படித்து தியானித்துக் கொள்வோம். ரோமியர் 12 11 13 இறை வசனங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். மேலும் எதிர்நோக்குடன் காத்திருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்ப நேரத்தில் மன உறுதியோடு இருங்கள். அப்புறம் தொடர்ந்து படிங்க. கடவுளோடு கொடுத்த வரத்தை அணைத்து விடாதீர்கள், பரிசுத்தாவே அணைத்து விடாதீர்கள். உங்களை நம்ப முடியாது, நான் தொடர்ந்து நானே ஜெபித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை நெருப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். நேற்றைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிறு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல் நான் சொல்லிக் கொடுத்தேன். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருந்தால் உன்னை ஆண்டவர் வாந்தி எடுப்பார். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் இன்னைக்கு திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 15 16 வசனங்கள் சொல்லுகிறது, நீ நெருப்பாயிரு மகளே, நீ நெருப்பாயிரு, நீ நெருப்பாயிரு, உன் செயல்களை நான் அறிவேன். பிரைஸ் தி லார்ட். 2 கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதனால் உன்னை என் வாயிலிருந்து கக்கி விடுவேன். அன்பு பிள்ளைகளே, ஃபயர் ஸ்டேஷன், தீயணைப்பு நிலையத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த தீயணைப்பு நிலையத்தில் வேலை செய்கிறவர்கள் தயாராக இருப்பார்கள். சாதாரண உடை அணிந்து இருக்க முடியாது. தீயில் இறங்குவதற்கும் அணைப்பதற்கும் தேவையான உடை பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டிருக்கும். அதை அணிந்து கொண்டிருப்பார்கள். இரண்டாவது, அந்த லாரியில, தீயணைப்பு வண்டியில தண்ணீர் நிரப்பப்பட்டு இருக்கும். ஒரு பகுதியில் தீ பற்றி கொண்டது என்று ஒரு போன் கால் வரும்பொழுது உடனடியாக அந்த வண்டியில் அவர்கள் ஏறுவார்கள், அந்த வண்டியை நடத்துவார்கள். அந்த வண்டியை எந்த பகுதியில் தீ விபத்து நடந்திருக்கிறதோ அந்த பகுதிக்கு கொண்டு சென்று மிக வேகமாக நெருப்பை அணைப்பார்கள். நீங்களும் ஆவியானவருக்குள், கடவுளுக்குள் இடைவிடாமல் ஆவியால் நிறைந்திருக்கும்படி ஆண்டவர் கேட்டுக்கொள்கிறார். உங்களில் பல பேர் சொல்கிற விஷயம், இந்த ஜெபத்துல நல்லா இருக்கேன், முடிச்சிட்டு போன உடனே நான் அப்படியே சோர்ந்து போகிறேன். காரணம் என்ன? நெருப்புக்குள் போடப்பட்ட இரும்பு அங்கு இருக்கிற நெருப்பினாலும் காற்றினாலும் உருகி விடுகிறது. இன்றைக்கு முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து வாசிக்கப்பட்டது, 2வது அதிகாரம். சீடர்கள் பயத்தில் கலவரம் அடைந்து வெளி உலகத்தை பார்ப்பதற்கு தைரியம் இல்லாமல், பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு சக்தி இல்லாமல், கோழைகளாக, நம்பிக்கையற்றவர்களாக அறைகளை பூட்டிக் கொண்டு ஜன்னல்களையும் கதவுகளையும் அடைத்துக் கொண்டு உள்ளறைக்குள் ஜெபித்துக் கொண்டு இருந்தார்கள். கடவுளுடைய வல்லமை மிக்க ஆவியானவர் உங்கள் மீது அனுப்பப்படுவார் என்று இயேசு வாக்குத்தத்தம் செய்தார். திருத்தூதர் பணி 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் படிச்சு பாருங்களேன். இயேசு, அது லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இப்படி சொன்னார் அல்லவா, பரலோகத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலிருந்து எங்கேயும் போகாதீர்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு சீடர்கள் 50 நாட்கள் காத்திருந்தார்கள். அந்த காலத்தில் அறுவடை செய்த பிற்பாடு 50வது நாளை அறுவடையின் நாளாக
கடவுளுக்கு காணிக்கை செலுத்தும் நாளாக அதை கொண்டாடினார்கள். அதுதான் பெந்தகோஸ்து பண்டிகை. அந்த 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததினால் அது பெந்தகோஸ்து பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. பெந்தகோஸ்து பண்டிகை அன்று ஆவியானவர் இறங்கி வந்தார். ஊமையாக, பயத்தில் நடுநடுங்கிக் கொண்டு, வெளியில என்ன நடக்க தெரியலடா, நம்மளை கொன்னுடுவாங்களடா, பயத்தில் இருந்தவர்கள், அவர்கள் மேல் ஆவியானவர் 2 ரூபத்தில் இறங்கி வர்றார். ஒன்று கொடும் காற்று வருது, இரண்டாவது பிளவுண்ட நாவில் வடிவத்தில் இறங்கி வருகிறார். அந்த இடம் அசைகிறது. நெருப்பு, காற்று, இடம் அசைகிறது. ஒவ்வொருவர் மேலும் தனிப்பட்ட விதத்தில் ஆவியானவர் இறங்கி வந்தார். கும்பலா இல்லை, as a community as well as the individual. குழுவாக, குழுமமாக, அதே சமயத்தில் தனிப்பட்ட விதத்தில் ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். ஆக இன்றைக்கு இந்த அபிஷேக திருநாளில் உங்கள் எல்லோர் மேலும் ஆவியானவர் பொதுவாக இறங்கி வருவார், தனிப்பட்ட விதத்திலும் இறங்கி வருவார். நெருப்பு வடிவில் எதற்காக இறங்கி வந்தார்? நீ குளிராய் மாறிவிட்டதனால. இயேசுவை கைது செய்து கொண்டு போகும்பொழுது ராயப்பர் எங்க போனாரு? நெருப்பு பக்கத்தில் போய் உட்கார்றார். அங்க இருக்கிற சேவகர்களோடு சேர்ந்து குளிர் காய்கிறார். எதுக்கு? அவருடைய விசுவாசம் குளிர்ந்து விட்டது. யார் உம்மை விட்டு போனாலும் நான் விட்டு போக மாட்டேன் என்று சொன்ன அந்த பேதுரு, கடவுளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இயேசு என்றால் யார் என்று தெரியாது என்று அவர் சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய விசுவாசம் குளிர்ந்து விட்டது. இன்றைக்கு நீங்களும் உங்கள் பிரச்சனைகளில், நம்முடைய தோல்விகளில், நம்முடைய உடைப்படுதலில், நம் கண்ணீரில், நாம் விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கிறோம் அல்லவா? நம்பிக்கையில் சோர்ந்து போயிருக்கிறோம் அல்லவா? அம்மா வாமா, நம்ம 2 பேரும் விஷம் குடிச்சு செத்து போயிடலாம். அப்பா வாப்பா, நம்ம 3 பேர் சேர்ந்து ரயில் முன்னாடி விழுந்து செத்து போலாம் என்று நீங்கள் நம்பிக்கையில், எதிர்நோக்கில் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ரோமியர் 12வது அதிகாரம் 11 13 வசனங்கள் நாம் படித்தோம். நீங்கள் உற்சாகமாயிருங்கள், காத்திருக்கும் பொழுது நம்பிக்கையோடு காத்திருங்கள், உங்கள் துன்பத்தில் தைரியத்தோடு இருங்கள், உங்கள் கடவுள் மேல் நம்பிக்கையோடு இருங்கள். Praise the Lord. பவுல் சொல்றார், காத்திருந்து பலனடையுங்கள், காத்திருந்து பலனடையுங்கள். எசேயாஸ் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் நாம் படிப்போம். எசேயாஸ் 40:31. தயவுசெய்து வார்த்தையை கேளுங்கள். இன்றைக்கு உண்மையாகவே ஆவியானவர் நம்மை நிரப்புவார். ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். என்ன பெறுவாங்கம்மா? பழைய ஆற்றல் இல்லை, புதிய ஆற்றல். இன்றைக்கு ஆவியானவருடைய புதிய ஆற்றல் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இங்கு உட்கார்ந்து இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஆனால் உங்களை புரிந்து கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நம்பிக்கை இழந்திருப்பது உங்கள் கஷ்டத்தினால் தான். இயேசுவை கொலை செய்த பிற்பாடு ராயப்பர் இப்படி சொல்றார், நீங்கள் உங்கள் அறியாமையில் இயேசுவை கொலை செய்து விட்டீர்கள். Out of your ignorance you have failed to recognize the God who has come amidst you. உங்கள் அறியாமையால் உங்கள் நடுவில் வந்த கடவுளை நீங்கள் கண்டுணரவில்லை, அவரை கொன்னுட்டீங்க. அப்ப அந்த மக்கள்லாம் அழுதாங்க, இப்போ என்ன பண்றது? இயேசுவை கொன்னுட்டமே, we have killed Jesus, what should I do, what should we do? பேதுரு சொன்னார், nothing to worry,
இப்பொழுதும் கூட இயேசுவை நம்புங்கள். அப்படியா? நாங்கள் நம்புகிறோம். பாவம் செய்து எங்கள் நடுவில் வந்த இயேசுவை நாங்கள் இழந்து போனோம் என்று அவர்கள் அழுத பொழுது, ஜெபித்த பொழுது வார்த்தை சொல்லுகிறது, 3000 பேர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். உங்களில் இயேசுவை இழந்து விட்டவர்கள், இயேசுவை மறந்து விட்டவர்கள், இயேசுவை எதிர்த்தவர்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்கள் குற்றங்களை உணர்ந்து நீங்கள் பச்சாத்தாபப்படுவீர்கள் என்றார். அன்றைக்கு அப்போஸ்தலர் மேல் இறங்கி வந்த அதே ஆவியானவர், 3000 பேர் மேல் இறங்கி வந்த அதே ஆவியானவர் உங்கள் மேலும் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஆக நெருப்பு வடிவில் சீடர்கள் மேல் இறங்கி வந்ததனுடைய காரணம், குளிர்ந்து போய்விட்ட அவருடைய விசுவாசம் தூண்டப்படுகிறது. இங்கிலீஷ்ல என்கிண்டில்னு சொல்லுவாங்க, என்கிண்டில் த ஸ்பிரிட். இன்றைக்கு நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்டகோஸ்ட் ஃபீஸ்ட் இஸ் த டைம் டு ரினியூ oneself. இந்த பெந்தகோஸ்து திருவிழா என்பது நீங்கள் ஆவியானவரை பெற்றிருக்கவில்லை என்பது அல்ல, ஆவியானவருடைய அனல் குறைந்து இருப்பதனால் மறுபடியும் பற்றி கொள்ளுங்கள். உங்களை மறுபடியும் ஆண்டவருக்குள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Renew your spirit. Praise the Lord. ஆனால் உங்களிடத்தில் கவுன்சிலிங்கில் நான் கேட்டது வரைக்கும், இந்த 2 நாட்களாக உங்கள் முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களில் துயரங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, அற்புதங்களை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள், குணத்திற்காக வந்திருக்கிறீர்கள், சுகத்திற்காக வந்திருக்கிறீர்கள். உங்களை சுகப்படுத்துவார். ஆனால் அதைவிட நீங்கள் பரிசுத்த ஆவி கேளுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம் இந்த சத்தியத்தை சொல்லுகிறது. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. எதை தேடணும் என் மகளே? முதல்ல எதை தேடணும்? வெளியே புறப்படும் போது செல்போன் எடுத்துக்கிட்டனா, பஸ் பாஸ் எடுத்துக்கிட்டனா, பர்ஸ் எடுத்துக்கிட்டனா, கொடை எடுத்துக்கிட்டனா, அதெல்லாம் பாரு. அதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்துக்கிட்டியான்னு பாரு, ஜெபம் பண்ணிட்டியான்னு பாரு. பிரைஸ் தி லார்ட். ஒரு பொண்ணு அப்படிதான், மா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்னிக் போகிறோமா, 3 பொண்ணுங்க 4 பையனுங்க காரில் உக்காந்துட்டாங்க, எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அம்மா சொல்லிச்சு, ஜெபிச்சுட்டு போமா, ஏசப்பாட்டு ஜெபிச்சுட்டு போமா. ஏசப்பாக்கெல்லாம் இப்போ இடம் இல்லை, நாங்கள் முன்னாடி 2 பேர் உட்காந்துக்க, பின்னாடி அது 7 பேருக்கு சரியாயிடுச்சு. ஏசப்பா வேணும்னா பின்னாடி டிக்கியில் உட்கார சொல்லுங்க அப்படின்ட்டான். எங்கே உட்காரணுமா? டிக்கியில். அம்மா சொன்னா, அப்படி சொல்லாத கண்ணு, ஜெபிச்சுட்டு போமா. போமா, உனக்கு ஒரு வேலை இல்லை. அவங்க அப்படியே பாட்டு, சினிமா பாட்டு போட்டு நல்லா போயிட்டே இருக்கிறாங்க. டொப்புன்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காரு அப்பளம் மாதிரி நொறுங்கி உள்ளே இருந்து சில பேர் இறந்தார்கள், சில பேர் குத்துயிராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த காரினுடைய டிக்கியை திறந்தா அதில் வைக்கப்பட்ட முட்டை கூட உடையல. அதில் வைக்கப்பட்டிருந்த முட்டை கூட உடையல. உன் கடவுளை நீ எங்கே வைத்திருக்கிறாயோ, எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாயோ, அவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு. முதலாய் கடவுளை தேடு, அவருக்கு உகந்ததை தேடு, அவருடைய ராஜ்யத்தை தேடு. மற்றவையெல்லாம் கொடுக்க மாட்டாரா? சேர்த்து கொடுப்பார். பிரைஸ் எல்லாம் நம்புறவங்களை கைத்தட்டலாமே. இப்ப வேணாப்பா. பிரைஸ் எல்லாம் சேர்த்து கொடுப்பார், சேர்த்து கொடுப்பார். நீங்க அவரை தேடுங்க. ஆக இன்றைக்கு ஆவியானவர் சீடர்கள் மேல் வந்து அனல் ஊட்டுகிறார். Praise the Lord. உங்கள் விசுவாசத்தை தூண்டி எழுப்புகிறார். Come on, get up. விழுந்து கிடக்கிற எந்திரி.
உன்னால் கூடும், எழுந்திரு. இரண்டாவதாக காற்று வடிவில் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். காற்று என்ன செய்து? உயிர் கொடுக்கிறது. காற்று உயிர் மூச்சு. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம். நெருப்பு வடிவில், பிளவுண்ட நாவு வடிவில் ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது பயத்தில் இருந்த அத்தனை பேரும் அந்த நெருப்பு எப்பொழுது நாவு வடிவில் அவர்கள் மேல் இறங்கி வந்ததோ அயல் மொழியில் பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. The first gift of the Holy Spirit is a gift of tongue. அயல் மொழியில் அவர்கள் பேசினார்கள் என்பதுதான் ஆவியானவர் வருகையின் போது நடந்த முதல் அற்புதம். அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். நீதிமொழிகள் படிங்க 18:21. வாழ்வதும் சாவாலே, வாழ்வதும் சாவாலே, நாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே, வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். கவனிங்க, இங்க கவனிச்சுட்டு படிங்க. நிறுத்தி படிக்கணுமா? அப்படி வாழ்வதும் சாவாலே, சாவதும் அந்த நாவாலே, வாழ்வதும் சாவதும் நாவாலே. ஏன் அப்படி சொன்னாரு? என் நாவில் நான் எதை பேசுகிறேனோ அதுவாக நான் மாறிவிடுவேன். இதை கண்டுபிடியுங்கள், இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதுவாக மாறிவிடுவீர்கள். ஆக உங்கள் பேச்சை பற்றி கவனமாயிருங்கள். எசேயாஸ் புஸ்தகம் 55:10வது வசனம் மிக ஆழமான விஷயத்தை பற்றி ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். என் வார்த்தை வானத்திலிருந்து மழையும் பனியும் பூமியை நனைப்பது போல் என் வாயிலிருந்து புறப்படும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மழையும் பனியும் போல பூமியை நனைத்து விதையை முளைப்பிப்பது போல என் வார்த்தைகளும் அதை கேட்போரிடத்தில் விதைக்கப்படுகிறது. அது பலன் தருகிறது. பலன் தராமல் என்னிடத்திலிருந்து திரும்பி வராது. ஆக நீங்கள் பேசுகிற எந்த ஒரு வார்த்தையும் அதற்குரிய பலனை கொடுக்காமல் உங்களிடத்திலிருந்து திரும்பி போகாது. பிரைஸ் தி லார்ட். உங்களில் நிறைய பேர் இந்த சத்தியத்தை இன்னும் கண்டுபிடிக்கல, மேலோட்டமாக புரிந்து கொள்கிறீர்கள். ஆக சத்தியத்தை பேசுங்கள். உங்கள் நாவில் நல்லதை பற்றி பேசுங்கள். உங்கள் நாக்கில் கடவுளுடைய வார்த்தையை எடுத்து பேசுங்கள். இஸ்ராயல் மக்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமியை வேவு பார்க்கறாங்க. அப்ப மோயிசன் 12 கோத்திரத்திலிருந்தும் 12 பேரை தெரிந்தெடுத்து, நீங்கள் போய் உலா பார்த்து விட்டு வாருங்கள், வேவு பார்த்து விட்டு வந்து ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி 12 கோத்திரத்திலிருந்து ஒருவரை தெரிந்தெடுத்து அந்த கானான் தேசத்திற்கு அனுப்புறாங்க. கவனிங்க, கானான் தேசம் அங்க இருக்கு. இந்த 12 பேரும் போய் இப்படி பார்க்கறாங்க, பயந்துறாங்க. அதுல 10 பேர் திரும்பி வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ, நாம் கானான் தேசத்தை நாம் பிடிக்க முடியாது. ஏனெனில் அங்கு இருக்கிறவர்கள் மிக உயரமா இருக்கிறார்கள். அங்க ஒவ்வொரு வாழைப்பழமும் எவ்வளவு பெருசா இருக்கு, ஒவ்வொரு கனிகளும் பெருசா இருக்கு. அங்க மக்கள் எல்லாரும் பலமுடையவர்களாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம அவங்களை ஜெயிக்க முடியாது என்று ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. இந்த ரிப்போர்ட்டை கேட்ட உடனே மற்ற இஸ்ராயல் மக்கள் 6 லட்சம் பேர் வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஐயோ நமக்கு கானான் தேசத்திற்கு போக முடியாதா? உடனே மோசே பக்கம் திரும்பி, எங்களை ஏன் இப்படி கூட்டிட்டு வந்து, அங்க எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது கிடைச்சது, நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம்ல, எங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களே. அந்த தேசத்துல யார் யார் இருக்கிறாங்க?
மீதியார் இருக்கிறாங்க, கனானியார் இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அத்தனை ஜாதி மக்கள் இருக்கிறாங்க, எல்லாம் பலமா இருக்கிறாங்க. நம்ம சின்ன ஜாதி, நம்ம அந்த தேசத்தை பிடிக்க முடியாதுன்னு வேற இவங்க 10 பேரும் வேவு பார்த்த வந்து சொல்றாங்க. அன்பு பிள்ளைகளே, உங்களை சுற்றி இருக்கிறவருடைய பேச்சுக்களும் நீங்களே உங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற பேச்சுக்களும் உங்களை நம்பிக்கை இழக்க செய்யும். உங்கள் நம்பிக்கை தளர்வுறச் செய்யும். உங்கள் கண்களில் காண்பது நிஜம்தான். உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் சிக்கி தவிப்பது நிஜம்தான். நீங்கள் கண்ணீரில் இருப்பது நிஜம்தான். ஆனால் அந்த 12 பேரில் யோசேப்பு, காலேப் என்கிற 2 மனிதர்கள், அவர்கள் கடவுளை நம்புகிறவர்கள். சாதாரண மேற்பார்வையில் அல்ல, ஆழத்தில் கடவுளை விசுவசித்தவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படி பேசாதீர்கள், மக்களுடைய விசுவாசத்தை குலைத்து விடாதீர்கள். மோசேஸ் கிட்ட சொன்னாங்க, மக்கள்கிட்ட சொன்னாங்க, வலது கரத்தை உயர்த்துங்க, தயவுசெய்து வலது கரத்தை உயர்த்தி, நீங்கள் சொல்லுகிறபடி அந்த ஊரில் இருக்கிறவர்கள் பெரியவர்கள் தான், இத்தனை மக்கள் இத்தனை ஜாதிக்குரியவர்கள் அங்க இருக்கிறாங்க தான், ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவீங்களா? உணர்ந்து கை தட்டுங்க. பிரச்சனைகள் நிறைய இருக்கு. எதிராளிகள் செல்வ செழிப்புடையவர்கள், நாம் எதிர்க்க முடியாது. அவர்களுக்கு அரசியல் பின்பலம் இருக்கிறது, எதிர்க்க முடியாது. அவர்களை பார்க்கும் பொழுது நல்லா உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பேச்சு திறமை அடிச்சு நொறுக்கிடுவாங்க. இதையெல்லாம் பார்த்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இன்றைய பண்டிகை என்ன சொல்லுதுன்னா, நான் உங்கள் சார்பில் வழக்காடுவேன். விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 13-14 வசனத்தில் மோசேசின் வழியாக கடவுள் இஸ்ராயல் மக்களோடு இப்படி பேசினார். மோசேஸ் ஒரு விசுவாசி. மோசேஸ் கடவுளுடைய தரிசனத்தை பெற்றவர், எரியுகிற முட்புதரிலிருந்து ஆவியின் அனுபவத்தை பெற்றவர். சீனாய் மலையில் இன்றைக்கு நாம் முதல் வாசகத்தில் பார்த்த அதே நெருப்பு, அதே காற்று, அதே இடிமுழக்கம் அங்கேயும் கேட்டது. அன்றைக்கு பழைய ஆகமத்தில் சீனாய் மலையில் இறங்கி வந்து மோசேசனோடு பேசி அபிஷேகித்த கடவுள் இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் மேல் இறங்கி வந்து அபிஷேகித்தார். இன்றைக்கு நம்மேலும் இறங்கி வந்து நம்மை அபிஷேகிப்பார். விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? இன்று காணும் எகிப்தியர்களை நாளைக்கு நீங்கள் காண மாட்டீர்கள், உங்கள் கடவுள் உங்கள் சார்பில் வழக்காடுவார், அமைதியாயிருங்கள். பி பேஷண்ட், பி காம். ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குது ஒன்னே ஒன்றுதான், என் பிள்ளைகளே, என் சொந்த வாழ்க்கையிலும் ஒரு குருவாக எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன். அவர் சொல்லுவதெல்லாம், உனக்காக நான் போரிடுவேன், நீ அமைதியாயிரு, 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 பொறுமையோடு காத்திரு. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்காக காத்திருங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். எங்கேயோ கொஞ்சம் பேர் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, நாங்கள் எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? சத்தியத்தை புரிஞ்சுக்குங்க. எல்லாம் நிறைய பேர் நடப்பாங்க. இந்த நாள் அப்படி வேடிக்கை பார்க்கிற நாள் அல்ல. சத்தியத்தை உட்கொள்ளு. உன் நாவல நீ அழுது அழுது புலம்பி பேசிக்கொண்டிருப்பதால் நீ செத்து கொண்டிருக்கிறாய். ஜீவமுள்ள வார்த்தையை பேசு. உன் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு, அவர் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். இப்ப எசேயாஸ் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31 வசனத்தின் முதல் பகுதியை மட்டும் நாம் படித்தோம். ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் புதிய வலிமை பெறுவார்கள். தொடர்ந்து வாசிப்போமா? புதிய வலிமை பெற்று கழுகுகளைப் போல அவர்கள் வலிமை பெறுவார்கள். பிரைஸ் தி லார்ட். படிமா. எசேயாஸ் 40:31. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க சோர்ந்து போயிட்டீங்கல்ல, உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ காத்திருக்கிறல்ல, காத்திருக்கிறல்ல. ஒரு சிங்கம்
தன் இறை மேல் பாய்வதற்கு முன்பாக நின்றுகிட்டே எகிறாது, பின்னாடி போகும், பின்னாடி போய் எகரும். கழுகு கூட மேலே பறப்பதற்காக முதலில் தன் இறக்கைகளை கீழே அடிக்கும். இப்பொழுது கீழே இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களே, தாமதமாகிவிட்டது என்று நினைக்கிறீர்களே, உங்களுக்கும் தாண்டுகிற ஒரு நாள் வரும். இன்றைக்கும் உங்களுக்கும் ஜெயிக்கிற ஒரு நாள் வரும். அதை ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஆண்டவருடைய நாளை முன்குறித்து அந்த நாளில் உங்களை நடத்துகிறவர் தான் ஆவியானவர். நீங்கள் கழுகுகளைப் போல வலிமை பெறுவீர்கள். முன்னாடி காக்கா மாதிரி இருந்திருப்பணும், முன்னாடி கோழி மாதிரி இருந்திருப்பணும். அதனால கடவுள் காக்கா கோழின்னு சொல்ல, நீ கழுகுகளைப் போல வலம் பெற்று உயர பரப்பாய். பிரைஸ் தி லார்ட். நான் ஐடிஐ படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற நாட்களில் எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும். கழுகு நான் பறக்கிற மாதிரி பையன்னு பறப்பேன், எங்கேயோ பறப்பேன். பிரைஸ் தி லார்ட். மரத்து சந்தில் இந்த சந்தெல்லாம் போவேன். கடைசியில் கீழே இறங்கும்போது கட்டிலேருந்து கீழே விழுந்துருவேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு அர்த்தம் புரியாது. அப்புறம் ஒரு குரு கிட்ட கேட்கும்போது, கழுகு ஞானத்தின் அடையாளம், கழுகு ஞானத்தினுடைய அடையாளம், உன்னை ஆண்டவர் ஞானத்தில் உயர்த்துவார் என்று சொன்னார். நான் நம்பல, எதுவுமே தெரியாது, ஆனால் இப்பொழுது நம்புகிறேன். கழுகுகளைப் போல நீங்கள் உயர பரப்பீர்கள். கழுகுகளைப் போல உங்கள் எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்ததா இருக்கும். உங்கள் எண்ணங்கள் உயர்ந்ததா இருக்கும். பரலோகத்தை பற்றி நீங்கள் தியானிப்பீர்கள். பரலோகத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை இருக்கும். பூமியில் தான் இருப்பீர்கள், ஆனால் உங்கள் இருப்பிடம் பரலோகத்தில் இருக்கும். பூமியில் தான் வாழ்வீர்கள், உங்கள் பேச்சு எல்லாம் உன்னதமானவை பற்றி இருக்கும். அந்த கன்னியாஸ்திரி சொன்னது போல, லோக்கல் பீப்புள் ஸ்பீக் த லோக்கல் திங். தரக்குறைவானவர்கள் தரக்குறைவாய் பற்றி பேசுவார்கள், மற்றவர்களை பற்றி பேசுவார்கள். ஆனால் குளோபல் பீப்புள், ராயல் பீப்புள் will speak the great things. இன்றையிலிருந்து நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்படுவதனால் உயர்ந்த காரியத்தை பற்றி பேசுவீர்கள். இன்னொருத்தரை பற்றி பேசிட்டு குறை சொல்லிட்டு அழுதுகிட்டு புலம்பிக் கொண்டு இருக்க மாட்டீர்கள். நீங்கள் இறைவாக்கினர்களாக மாறுவீர்கள். அப்போ வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. நீ எந்த வார்த்தை பேசுகிறாயோ அது பலன் கொடுக்காமல் திரும்பாது. அப்ப எசேயா 55:10 என் வார்த்தைகள் பலன் கொடுக்காமல் திரும்பாதுன்னு சொன்னாரே, அப்ப அந்த வார்த்தை உன் வாயில் எடுத்தால் பலன் கொடுக்குமா கொடுக்காதா? எழுதப்பட்ட கடவுளுடைய வார்த்தை நீ புசித்து அந்த வார்த்தை நீ உச்சரித்தால் உன் வாயிலிருந்து அது வல்லமையாக வெளிப்படும், கண்டிப்பாக நிறைவேறும். எரேமியா 1வது அதிகாரம் 9வது வசனம் நீங்கள் படித்து பாருங்கள். ஓ எரேமியா, ஓ எரேமியா, உன்னை தாயின் கருவிலே நான் தெரிந்தெடுத்தேன் என்று சொன்னபொழுது எரேமியா சொல்வார், என்னையா, நான் சின்ன பையன், எனக்கு ட்ரௌசரே போட வராது, நான் சின்ன பையன். அப்ப ஆண்டவர் சொன்ன, சின்ன பையன் ஏண்டா சொல்ற? You open your mouth. சின்ன பையன் சொல்லாத, உன் வாயை திற, உன் வாயில் என் வார்த்தை வைப்பேன். நாட்டவும் பிடுங்கவும் கட்டவும் அழிக்கவும் உருவாக்கவும் குணப்படுத்தவும் பேய்களை ஓட்டவும் உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். யாருக்கு இந்த அதிகாரம்? யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாயை திறந்து உட்கொள்கிறீர்களோ, பேசுகிறீர்களோ, நீங்கள் உலகத்தை புதுப்பிக்கிறவர்களாக மாறப்போகிறீர்கள். பயம் அச்சத்தோடு இருந்த பொழுது ஆவியானவர் இறங்கவில்லை. எப்பொழுது சீடர்கள் எல்லாரும் வாக்களிக்கப்பட்ட ஆண்டவருடைய வல்லமைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்களோ அந்த இடம் அசைந்தது. அப்போஸ்தலர் கிரியல் திருத்தூதர் பணி 16வது அதிகாரம் 22 வசனங்களில் நீங்கள் படித்து பார்க்கும்போது, பவுலையும் சீலாவையும் இயேசுவின் நாமத்தை பற்றி போதித்ததனால் அடித்து நொறுக்கி, கட்டையால் அடித்து சங்கிலினால் கட்டி சிறைச்சாலையினுடைய உட்புறத்தில் வைத்திருந்தார்கள். பவுலும் சீலாவும் அழுதார்களா? பிள்ளைகளை கவனிங்க. இன்னைக்கு ஒரு அம்மா கிட்ட கவுன்சிலிங்கில் திரும்ப திரும்ப சொன்னேன், அம்மா புலம்பாதம்மா, அம்மா புலம்பாத. ஆமாம் ஆமாம் புலம்பு, மறுபடியும் புலம்புது. புலம்பாத, அழாத. உன் நாவில் புலம்பல் வந்துச்சுன்னா பிசாசு உன் நாக்கில் உட்காந்துடுவான்.
என் பையன் செத்துருவானா? செத்துருவான். என் பொண்ணு வாழ வெட்டி ஆயிடுவாளா? வாழ வெட்டி ஆயிடுவா. இந்த நோயிலே நான் செத்துருவா? இந்த நோய் ஒன்று விட்டு போகாது. ஏன்னா வார்த்தைக்கு வலிமை இருக்கிறது. அதனால அதை பத்தி பேசாதமா. என் ஆண்டவர் உயிர் கொடுப்பார், என் மகளை வாழ செய்வார், நான் மீண்டும் எழுவேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்கம்மா. சொல்லி கொடுத்து அடுத்த நிமிஷத்துல என்ன பண்றது ஃபாதர், செத்த வயிறு ஃபாதர், பத்தி எரியுது ஃபாதர். நான் சொன்ன உன்னை ஆண்டவர் கூட திருத்த முடியாது. இயேசுவினிடத்தில் என் வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை பெறுவதற்கு என்ன பண்ணணும் ஒருத்தன் வந்தான். இயேசு சொன்னார், உனக்கு பணம் நிறையா இருக்குப்பா, அதுதான் தடையா இருக்கு, வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா. அவன் எப்படி போனான்? வேற ஏதாவது சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. நீ நித்திய வாழ்க்கை பெறுவதற்கு எது தடையா இருக்கிறது என்று ஆவியானவர் குறிப்பறிந்து உனக்கு சொல்கிறாரோ அதை நீ விட்டு விடுவாய் என்றார். நீ ஆசீர்வாதத்தை பெறுவாய். ஒரே கலங்கரை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவீங்களா? என் தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சே, என் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சே, என் மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சே என்று நீங்கள் வருத்தப்படுங்கள். ஏன்னா ரத்த சம்பந்தம். ஆனால் அது உங்களை துக்கத்தின் ஆவியில் கட்டிவிடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். எதற்கென்றால் நீதிமொழிகள் 17வது அதிகாரம் ஹல்லேலூயா, இயேசுவே உமக்கு நன்றி. 17வது அதிகாரம் 22வது வசனம் படிங்க. மகிழ்வார்ந்த உள்ளம் மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. மகிழ்வார்ந்த உள்ளம் படிங்களே யாராவது ஒருத்தர். மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. Be happy. பிலிப்பியர் 4:4 பவுல் சொல்றார், எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள். Be happy. எந்த காரணத்திற்காகவும் துக்கத்தின் ஆவி உங்களை அடைத்து விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். Be happy. ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடையுங்கள். 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 25-26 வசனங்கள். எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள், என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள், இடையராது ஜெபியுங்கள். Be happy. கடவுள் உயிரோடு இருக்கிறார். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அமைதியாய் இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காக தகுந்த நேரத்தில் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை நீங்கள் சிலுவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை சிலுவையாக இருக்கலாம், அதன் மத்தியிலும் நீங்கள் கடவுளை துதிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் என்றால் பி ஹாப்பி. ஆமென், ஆமென். எத்தனை பேர் புரியுதோ? மாதம்மா காட்சி கொடுத்தாங்க ஃபாத்திமால, அந்த பெர்னதத் அம்மாக்கு. அந்த பெர்னதத் அம்மா கிட்ட சொன்னாங்க, அந்த தண்ணியை எல்லாருக்கும் மொண்டு கொடுமா, அது தீர்த்தம், எல்லாம் சுகமடைவார்கள். பெர்னதத் அம்மா எடுத்து கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு சுகம். அப்போ ஒருத்தன் கேட்டான், நீ எல்லாருக்கும் மொண்டு கொடுத்து எல்லாருக்கும் சுகம் கிடைக்குது, உனக்கு ஆஸ்துமா வியாதி சுகமாகலையே. கவனிக்கிறியா? பெர்னதத் அம்மாக்கு ஆஸ்துமா வியாதி இருந்துச்சான், இழுப்பு வியாதி. அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்களாம், உங்க வலது கையை நெஞ்சு மீது வச்சுக்குங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, பெர்னதத் அம்மா, வலது கை இல்லையோ நெஞ்சு இல்லையோ. சில பேர் சொன்னதை செய்ய மாட்டீங்க தெரியுமா? சொல்லாததெல்லாம் ஊர்ல செஞ்சுட்டு இருப்போம். நெஞ்சுக்குள்ள வச்சு இந்த இருதயத்துக்கிட்ட சொல்லுங்க. அவங்க சொன்னாங்களா, நான் இப்படி இந்த வியாதியோடு தான் அந்த அம்மாவுக்கு பணி செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமானால் ஏன் என்று கேள்விக்கு எழுப்புவதற்கு நான் யார்? இந்த வியாதியோடு தான் நான் கடவுளுக்கு பணி செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமானால் அதை எதிர்ப்பதற்கு நான் யார்? உங்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லுங்கள். உங்கள் தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால கடவுளை வெறுத்து விடாதீர்கள். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, வெறுத்து விடாதீர்கள். பைபிளை தூக்கி கொண்டு போதிப்பது மட்டுமல்ல சாட்சியம், சிலுவையிலும் கடவுளுக்காக வாழ்வதுதான் சாட்சிய வாழ்க்கை. வேதனையிலும் அனைவர் மத்தியிலும் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்வதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய அபிஷேகம். சந்தோஷமாயிருங்கள். தானியேல் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் மற்றும் 3வது அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களை அந்த நேபுகத்நேசர் அரசன் தன்னை
தன்னுடைய உருவத்தின் சிலையை ஆராதிக்கும்படி கட்டாயப்படுத்துகிறான். அது ஒரு சட்டமாக ஏற்றுகிறான். யாரெல்லாம் ராஜாவுடைய சிலையை நீங்கள் ஆராதிக்கவில்லையோ நெருப்பில் எரியப்படுவீர்கள். இந்த உலகத்தில் பிசாசு தன்னை ஆராதிக்காதவர்களை துன்புறுத்துவான். கவனிங்கள், முக்கியமான விஷயம். பிசாசு தன்னை ஆராதிக்காதவர்களை தன்னை ஆராதிக்கும்படி செய்வதற்காக துன்புறுத்துவான். தன்னை ஆராதிக்கும்படி செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் கூட அவன் கொடுப்பான். இயேசுவுக்கும் சொன்னான், நீ என்னை ஆராதித்தால் இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் என்னுடையது, நான் உனக்கு தருவேன். ஆனால் இயேசு ஆராதிக்கவில்லை. அவர் பதில் சொன்னார், உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே ஆராதிப்பாயாக, போ அப்பாலே சாத்தன் என்றார். உங்கள் துயரத்தில், வேதனையில், கஷ்டங்களில் நீங்கள் எப்படி இருக்கணும்? இந்த 3 இளைஞர்களையும் எச்சரித்தார்கள். கடைசி சான்ஸ். அந்த 3 பேரும் இந்த ஜெபத்தை சொன்னார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் இந்த எரிகிற தீச்சுளையிலிருந்து எங்களை காப்பாற்ற வருவார். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்கள் ஆண்டவர் எங்களை காப்பாற்ற வருவார். நான் சொல்ற இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் மேல் ரோசமாய் இருக்கிறவர்கள் கடவுளும் அவர்கள் மேல் ரோசமாய் இருப்பார். ரோஷனா என்ன? என் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்வார், என் பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ ஆண்டவருக்காக நிற்பாய் என்றார். ஊழியத்தில் கஷ்டம் வந்துருச்சு, அதனால நான் ரிசைன் பண்றேன். ஊழியத்தில் கஷ்டம் வந்துருச்சு, நான் இனிமேட்டு ஊழியத்தை செய்ய மாட்டேன். ஊழியத்தில் கஷ்டம் வந்துச்சு, ஊரே விட்டுட்டு நான் மலையில போய் உக்காந்துக்கேன். ஏலியா போய் உக்காந்துட்டார். இறைவாக்கினர் ஜெபத்தினால் வானத்திலிருந்து நெருப்பை வரவழைத்த ஏலியா 3.5 வருடங்கள் மழை வராதபடி வானத்தை மூடினார் ஏலியா. அவ்வளவு வல்லமையுடையவர். ஆனால் தன் ஊழியத்தில் வந்த ஒரு அச்சுறுத்தல், நாளைக்கு உன் உயிரை எடுப்பேன் என்று ஜெசபெல் என்கிற ராணி சொன்னதை கேட்டு பயந்து போய் ஒரு மலையில போய் உட்கார்றார். தடபட நிலநடுக்கம். அவரால் கடவுளுடைய குரலை கேட்க முடியவில்லை. பெரிய மழை, அவற்றிலும் கடவுளுடைய குரலை கேட்க முடியவில்லை. கடைசியில் மெல்லிய காற்றில் கடவுள் பேசினார். அதனாலதான் மகளே, உன் ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, தடபடான்னு கத்திட்டு இருந்தனா ஆண்டவருடைய குரல் கேட்காது. அழுது கொண்டே இருந்தால் ஆண்டவருடைய குரல் கேட்காது. ஆண்டவர் பேசுவதை கேட்பதற்காக ஒரு தனிப்பட்ட இதத்தில் காத்திரு. நேற்றைய தினம் காத்திருத்தல் நேரம், இன்றைய தினம் பெற்றுக்கொள்கிற நேரம். ஏலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஏலி இங்க எது என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன பண்றது ஆண்டவரே? அவ என்னை கொன்னுடுவேன்னு சொன்னா. ஜபத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஏராளமான பேர் உங்கள் வாழ்க்கையில் மிரட்டல்களால் சோர்ந்து போயிருக்கலாம். கடவுளுக்காக ஊழியம் செஞ்சு நான் பெருசா கண்டது என்ன அப்படி என்றும், கடவுளுக்கு ஊழியம் செஞ்சு எங்க வீட்டுக்குள்ள நடக்கிறது என்ன என்பதை பற்றி நீங்கள் பயப்பட்டு இருப்பீர்கள். ஆண்டவர் ஏலியா கிட்ட சொன்னார், ஏலியா எழுந்திரு. காக்காவை அனுப்புனார், ரொட்டி கொடுத்தார், தண்ணி கொடுத்தார், சாப்பிட வச்சார். எழுந்திரு. எங்க அனுப்புறீங்க? ஏலியா, நீ இன்னும் ராஜாக்களையும் இறைவாக்கினர்களும் அபிஷேகிக்க வேண்டி இருக்கிறது. வலது கரத்தை உயர்த்துங்க. யாரெல்லாம் ரிசைன் பண்றீங்களோ, யாரெல்லாம் வீட்டை விட்டு ஓடி போகலாம்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஊழியத்தை விட்டு ஓடி போகலாம் என்று நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு ஆண்டவருடைய செய்தி, நீ இன்னும் இறைவாக்கினர்களை உருவாக்க வேண்டும், ராஜாக்களை உருவாக்க வேண்டும், ஊழியர்களை உருவாக்க வேண்டும். நீ ஓடி போயிட்ட எப்படி மகனே? அபிஷேகிச்சு ஆண்டவர் அனுப்பினார். அப்ப ஏலியா ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு கீழே போய் ராஜாக்களை உருவாக்குகிறார். ராஜாவை அபிஷேகம், சவுலை அபிஷேகம் செய்கிறார். ஒரு நிமிடம் எந்திரிச்சு நிற்போமா? நீ யாரோ? நீ எப்படிப்பட்டவளோ? எந்த சூழ்நிலையில் இருக்கிறாயோ? வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள் போட்டு புழுங்கி கொண்டு இருக்கிறாயோ? அப்பா இருந்தா சொல்லலாம், அம்மா இருந்தா சொல்லலாம், கணவர் இருந்தா சொல்லலாம், மனைவி இருந்தா சொல்லலாம்,
யாரும் இல்லாததனால் வீட்டை பூட்டி கொண்டு உள்ளே அழுது கொண்டு இருக்கிறாயோ? எல்லாம் கல்யாணத்துக்கு போறாங்க, நான் போக முடியல, ஏன்னா விதவை. எல்லாம் அந்தந்த பண்டிகைக்கு போறாங்க, என்னை போயினா அவமானமா பார்ப்பாங்களே, உனக்கு இன்னும் சுகம் கிடைக்கலையான்னு கேட்பாங்களே, இன்னும் கடனை அடைக்காம அப்படியே மினுக்கிட்டு வந்துட்டியான்னு சொல்லுவாங்களே, சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்களா, ரோசம் இல்லையான்னு கேட்பாங்களே, நீலாம் எதுக்கு வாழ்ற, செத்து தொலைய வேண்டியதான்னு சொல்லுவாங்களே. அதனால ஊரை விட்டே காலி பண்ணிட்டு யாரும் தெரியாத ஊர்ல போய் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? நகோமி தன் கணவனை இழந்தாள், 2 மகன்களையும் இழந்தாள். அவளோடு அவளுடைய மருமகள் ரூத் இருந்தாள். ரூத்தை பிடித்து கொண்டு சொந்த தேசத்தில் போனார்கள். நகோமி என்று அழைத்தார்கள். அப்படி கூப்பிடாதீங்க. நகோமி என்றால் ஆசீர்வாதம், மகிழ்ச்சியானவள். என்னை துக்கம் கூப்பிடுங்க, என்னை கசப்புன்னு கூப்பிடுங்க. என் கணவரை இழந்து பிள்ளைகளை இழந்து வெறும் கையா வந்திருக்கிறேன்னு சொல்லி அழுதார். ஒருவேளை நீங்கள் அப்படி அழுது கொண்டு இருக்கிறீர்களோ? கரங்களை விரித்து கண்களை மூடி செபித்து பாருங்கள். நேசரே, உம் திருப்பாதம் அமர்ந்திருக்கிறேன். ஜெபத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள், தூக்கத்தை வரவிடாதீர்கள். உங்கள் துக்கத்தில் நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. எலியாவை மறுபடியும் உறுதிப்படுத்தினார். எலியாவினுடைய வல்லமையும் அவர் செய்ய வேண்டியவற்றையும் ஞாபகப்படுத்தினார். இன்றைக்கு இயேசு சொன்னார் சீடர்களுக்கு, நான் அனுப்ப போகிற ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்துவார். He will remind you everything. அவர் உங்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார். நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தேன். நிம்மதி நிம்மதி. இப்பொழுது தைரியமாக அந்த 3 பேரும் சொன்னார்கள், எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வருவார், கடைசி நேரத்திலும் வருவார், கிளைமேக்ஸ்ல வருவார். ஒருவேளை இப்பொழுது உன் வாழ்க்கையில் இயேசு இல்லாமல் இருக்கலாம், கடவுளுடைய வல்லமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எப்பொழுது அவர் வர வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். உன் வாழ்க்கையினுடைய பிளான் என்ன என்று எங்க போதுன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கை பற்றிய கடவுளுடைய திட்டம் அவருக்கு தெரியும். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாலும் உனக்காக அவர் கதவை திறப்பார். ஹல்லேலூயா. உன் வீடு எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டது அல்லவா? ஆண்டவர் கொடுக்கிற வல்லமையில் நீங்கள் வெளியே வருவீர்கள். சோர்ந்து போயிருக்கிற உங்கள் உள்ளங்கள் ஆவியானவரால் உணர்வூட்டப்படும். காற்று, புயல் காற்றில் மரங்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருடைய ஆட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வேரோடு பிடுங்கி எறியப்படும். உங்கள் பயங்கள் வேரோடு பிடுங்கி எறியப்படும். உங்கள் வியாதியினுடைய வேர்கள் இன்றைக்கு பிடுங்கி எறியப்படும். மந்திர தந்திரங்களுடைய வேர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய காற்றில் பிடுங்கப்படும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில உள்ள இருக்காங்க. இயேசுவை நம்பினதனால அவர்கள் அழவில்லை. வார்த்தை சொல்லுகிறது, அப்போஸ்தலர் பணி 16வது அதிகாரம் 26வது வசனங்களில் அவர்கள் கடவுளை துதித்தார்கள். சங்கிலிகளோடு கட்டப்பட்ட கால்கள் கைகளோடு அவர்கள் அழவில்லை. என் தம்பி தங்கச்சிக்காக அழுத விட்டுட்டு கடவுளை துதி. என் தங்கச்சி உன் படிப்புக்காக அழுவதை விட்டு கடவுளை துதி. ஆண்டவரை உம்மை நம்புகிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று ஆண்டவரை துதியுங்க. உங்கள் துக்கத்தை அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் பார்த்துக் கொள்வார். நீங்க கடவுளை துதிப்பதில் கவனமாயிருங்கள். எரிகோ கோட்டையை பார்த்த பொழுது இஸ்ரேல் மக்கள் பயந்து போனார்கள். ஆண்டவர் சொன்னார், பணி என்னுடையது. You just praise God. என்னை துதித்துக் கொண்டு இருங்கள். அமைதியாக 7 முறை அந்த ஊரை வலம் வாருங்கள். அந்த எரிகோ கோட்டை 6 ஏக்கர் நிலம் கொண்டது. ஒரே நாளில் 7 முறை சுற்றி வந்தார்கள். 7வது முறை எக்காலம் ஊதுங்கள் என்று சொன்னார்கள். எக்காலம் ஊதின பொழுது அந்த எரிகோ கோட்டை தானாகவே இடிந்து விழுந்தது. உங்கள் நாவிலிருந்து வருகிற துதிக்கு இருக்கிற வல்லமையை கவனியுங்கள். ஆவியானவரால் இன்றைக்கு நீங்கள் பெறப்போகிற விடுதலை பற்றி அறியுங்கள். அவர் வந்து உங்களை விடுவிப்பார். இன்றைக்கும் எரிகோ கோட்டையில் நடந்தது உண்மையா என்று ஆராய்ச்சி பார்த்தவர்கள் அந்த கோட்டை வெளிப்புறத்திலிருந்து உள்ளே சாயவில்லை, உள்புறத்திலிருந்து வெளியே சாய்ந்திருக்கிறது.
இஸ்ராயல் மக்கள் அதை தாட்டவில்லை. உள்ளிருந்து கடவுள் அதை உடைத்து நொறுக்கினார். உங்கள் வீட்டுக்குள் இயேசு இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள் இருந்து சக்திகளை இன்றைக்கு வெளியேற்றுவார். உங்கள் வீட்டுக்குள் இருந்து பிசாசின் சக்திகளை வெளியேற்றுவார். உங்கள் உடலிலிருந்து நோய்களை வெளியேற்றுவார். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை நம்புங்கள். எரிக்கோ கோட்டைகள் உடையும், எரிக்கோ கோட்டைகள் உடையும், எரிக்கோ கோட்டைகள் உடையும். உள்புறத்திலிருந்து ஆண்டவருடைய வல்லமை உங்களை விடுவிக்கும். உள்புறத்திலிருந்து நீங்கள் விடுதலை காண்பீர்கள். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தாங்க. துதித்தார்கள். மற்றவங்களாம் பார்த்தாங்க, முட்டா பசங்க, உடம்பெல்லாம் காயம், அமைதியா உட்கார வேண்டியது தானே. அந்த கடவுளை நம்பினதுனால அடி, மறுபடியும் துதிக்கிறாங்க பாருங்க. பிசாசு உன் துதியை உன் வாயிலிருந்து எடுத்து விடுவான். நீ கடவுளை நம்புவதனால் எவ்வளவு பெரிய விடுதலை இருக்கும் என்பது உனக்கு தெரியாது. பவுலும் சீலாவும் 2 பேர் துதிக்கிறார்கள். 2 பேர் துதிக்கிறார்கள். அங்கே காலேபும் யெகோஷுவாவும் 2 பேர் நல்ல ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க. அந்த மனிதர்கள் பெரியவர்கள் தான், ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். இங்கு பவுலும் சீலாவும் கடவுளை துதிக்கிறார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அங்க பூகம்பம் வந்துச்சு. சிறைச்சாலைகள் கதவுகள் திறக்கப்பட்டன, சங்கிலிகள் அருந்தன, பாட்டு துதிகளை கேட்டுக்கொண்டிருந்தவருடைய சங்கிலிகள் கூட அருந்தன. அதுக்கு தான் உன்னை யாரும் நெகட்டிவ் ஸ்பிரிட்ல நிரப்புவதற்கு விட்டுடாத. கடவுளை துதிக்கிறவர்களோடு சேர்த்துக்கொள்ளுங்க. கடவுளுடைய நம்பிக்கை பற்றி பேசுகிறவர்களை சேர்த்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது சிறைச்சாலை மாறும், சிறையிருப்பு மாறும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலும் சீலாவும் விடுதலை ஆனாங்க. இன்னைக்கு உன்னுடைய கட்டில் எல்லாம் விடுவிப்பதற்காக நீ இருக்கிற சிறையிருப்புக்குள் ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஆமென். அதற்கு தான் பூகம்பம். இன்னைக்கு சாத்தானுடைய கோட்டை இன்னைக்கு இடிந்து விழப்போகிறது. நெருப்பானவர் உன்னை புதுப்பிக்கிறார். ஆவியானவர் காற்று ரூபத்தில் அவர்களை நிரப்பினார். ஆமென். அவர்கள் இறைவாக்குரைக்க ஆரம்பித்தார்கள். வேறு வேறு பாஷைகளில் பேச ஆரம்பித்தார்கள். எல்லா உலகத்திலிருந்து மக்கள் அவர்கள் பேசுவதை புரிந்து கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கத்தில் தைரியமாயிருங்கள், எதிர்நோக்கில் சந்தோஷமாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாயிருங்கள், மகிழ்ச்சியை விட்டுடாத, துக்கத்தின் ஆவி உன்னில் வரவிடாத. ஜீவமும் மரணமும் நாவிலே இருக்கிறது. நீங்கள் கடவுளை துதியுங்கள், அப்பொழுது கடவுள் உங்கள் நடுவிலே இறங்கி வருவார். ஆமென். நம் கரங்களை விரித்து பாடி செபிப்போம். கண்களை திறக்காதீங்க. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. கரங்களை உயர்த்தி, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. தயவுசெய்து ஒருவர் முகத்தை பார்த்து 2 பேரா நில்லுங்க. ஒருவர் முகத்தை பார்த்து 2 பேரா பக்கத்துல நில்லுங்க. கொஞ்சம் குயிக் தேடி கண்டுபிடிப்பா. அங்கேயே நிக்கிற தேடி கண்டுபிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க எந்திரிங்க.
ரெண்டு பேரை ஒருத்தருடைய முகத்தை பார்த்து நில்லுங்க. ஆவியானுடைய குரலுக்கு செவி கொடுங்க. நீ அப்படியே நின்றுட்டு இருந்தா யாரும் வரமாட்டாங்க தம்பி. மூவ் ஃப்ரம் தி பிளேஸ். முன்னாடி இருக்கிறவங்கள கையை பிடிச்சுக்குங்க. ரெண்டு பேரை நின்னு உங்க முன்னாடி இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சுக்குங்க. செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. எல்லோரும் கரம் உயர்த்தி வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அவருடைய பிரசனத்தை அனுபவியுங்கள், அவருடைய நிரப்புதலை அனுபவியுங்கள். Thank you, Lord. ஊற்றும் ஐயா. ஆண்டவர் கேளுங்க, நிரப்புன்னு சொல்லி கேளுங்க. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. உனக்கு எவ்வளவு வல்லமை கேளுமோ வேண்டுமோ இப்பொழுது கேள். தைரியத்தை கேள், விசுவாசத்தை கேள், நம்பிக்கையை கேள், அவருடைய வரங்களான ஞானத்தை கேள், அற்புதம் செய்யும் வரத்தை கேள், போதிக்கும் வரத்தை தாரும் ஆண்டவரே. பேய்களை ஓட்டுகிற அதிசயம் அற்புதத்தை எனக்கு தாரும். பாஷை வரங்களை எனக்கு தாரும். அந்நிய பாஷையில் பேச ஆரம்பியுங்கள். ஆமென். ஜெபிக்க ஆரம்பிங்க. உதட்டை அசைத்து அல்லேலூயான்னு சொல்லி வாயை மூடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆவிக்குரியவர்கள் ஜெபிங்க. ஜெபி ஜெபி ஜெபி. பாஷை வரையில் ஜெபி. புதிங்க புதிங்க. வல்லமையோடு, உற்சாகத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவரை ஜெபிங்க. பாஷைகளை விவரிக்கும் வரம், ஆவியினுடைய கனிகள், அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, சாந்தம், நன்னயம், தன்னடக்கம். ஆண்டவருக்கு துதிங்க. பாஷை வரம் ஜெபிங்க. பாஷை வரத்துல துதிங்க. தாகத்தோடு கேட்டாதான் கொடுப்ப. நீ கண்ணை திறந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா கிடைக்காது. உனக்கு வேண்டிய சுகத்துக்காக வந்திருக்கலாம். ஆவியானவருக்கு நிற்க முடியாதவர்கள் எழுந்து நில்லுங்கள். கைகளை உயர்த்த முடியாதவர்கள் கைகளை உயர்த்தி பாருங்கள். நிற்க வலுவில்லாதவர்கள் நின்று பாருங்கள். நிற்க முடியாதவர்கள் நின்று பாருங்கள். கைகளை உயர்த்த முடியாதவர்கள் உயர்த்தி பாருங்கள். ஆவியானவர் நடுவில் இருக்கிறார். நின்று பாருங்கள். பெரிய அதிசயங்களை செய்வார். அதிசயங்கள் நடக்கிறது. அற்புதங்களை செய்கிற ஆவியானவர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு உங்களுக்கு வேண்டுகிற வரத்தை கேளுங்க. நீ நிற்கிறார். உன்னை நிற்பதற்கு ஆண்டவர் வல்லமை கொடுக்கிறார். ஆண்டவர் உன் கால்களை பலப்படுத்துகிறார். உன் இருதயத்தை பலப்படுத்துகிறார். உன் எலும்புகளுக்கு வலுவூட்டுகிறார். உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்தாரே, அந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். ஆனால் நீதான் இறைவாக்கு உரைக்க வேண்டும். எலும்புகளை பார்த்து உயிர் பெற்று எழு என்று நீ சொன்னால் தான் நடக்கும். கரங்களை உயர்த்தி, என் குடும்பத்தில் அமைதி உண்டாகட்டும், என் குடும்பத்தில் சாந்தி உண்டாகட்டும், என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகட்டும். நீ கேட்கிற வரத்தை இப்பொழுது ஆண்டவர் கொடுப்பார். யார் யாருக்கு வேணுமோ கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்க, சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கடா, நீ சுத்தி சுத்தி பார்த்துட்டு கிடக்க. ஆண்டவருடைய செபி, ஆண்டவர் எனக்கு இந்த வரம் வேண்டும், உன் வார்த்தையை போதிக்க வேண்டும், ஆவியில் நிறைந்து பாட வேண்டும், உன் வார்த்தையை போதிக்க வேண்டும், உன்னுடைய சாட்சியாக இருக்க வேண்டும், துன்பத்திலும் நான் நிலையாக நிற்க வேண்டும். இறைவாக்குரைக்கும் ஆவி, இறைவாக்குரைக்கும் ஆவியால் என்னை நிரப்பும். நடக்க போகிற காரியங்களை சொல்லுகிற வரத்தினால் நிரப்பும். ஞான வரத்தினால் என்னை நிரப்பும். போதிக்கும் வரத்தினால் என்னை நிரப்பும். அபிஷேகத்தால் என்னை நிரப்பும். அக்னியினால் என்னை நிரப்பும். பாஷை வரம்ல ஜெபிங்க, நிரப்பிக் கொள்ளுங்க.
நிரப்பிக்கொள்ள. வாய் திறங்க. அமைதியா இருந்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. அல்லேலூயா கத்துங்க. இயேசுவே கூப்பிடுங்க. தொடர்ந்து கூப்பிடுங்க. அல்லேலூயா 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 கூப்பிடுங்க. தொடர்ச்சியா கூப்பிடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அவர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சில பேருக்கு எந்த அனுபவமும் இருக்காது. கொஞ்சம் பேருக்கு குளிர்ச்சியாக, கொஞ்சம் பேருக்கு உஷ்ணமாக, கொஞ்சம் பேருக்கு நடுக்கமாக, கொஞ்சம் பேருக்கு சில்லுன்னு காத்து போல, கொஞ்சம் பேருக்கு யாரோ உன்னை தொடுவது போல், ஏதோ உங்களுக்குள் இறங்குவது போல், அல்லது ஏதோ உங்களிலிருந்து வெளியேறுவது போல் நீங்கள் பரலோகத்தின் தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் பேர் நீங்கள் வானதூதர்களை, கொஞ்சம் பேர் வெளிச்சத்தை, கொஞ்சம் பேர் இயேசுனுடைய திருமுகத்தை, கொஞ்சம் பேர் ஆண்டவருடைய ஆவியான புறாவடிவில் இறங்கி வருவதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அனுபவத்தின் ஆழத்திற்கு செல்லுங்கள். You are a chosen generation. உங்களை அழைத்தவர் உங்களை அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் திரும்பி போகும்பொழுது வல்லமை பூண்டவர்களாக போவீர்கள். ஆமென். உங்களை ஆண்டவர் வல்லமையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். சரீர சோர்வுகள் மாறுகின்றன. ஆமென். உள்ளத்தினுடைய சோர்வுகள் மாறுகின்றன. ஆமென். வாழ்க்கையினுடைய விரக்தி தன்மை மாறுகிறது. உன் தனிமை மாறுகிறது. உன் சிறையிருப்பு மாறுகிறது. உன் அவமானத்தின் நாட்கள் முடிந்து விட்டன. உன் துக்கத்தின் நாட்கள் முடிவுக்கு வருகின்றன. விடுதலின் நாள் ஆரம்பமாகிறது. ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நீ புதுப்படைப்பாய் மாற்றப்படுகிறாய். உன் குடும்பம் இனி மாறும். உன் வாழ்க்கை மாறும். அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சியாய் நீ இருப்பாய். நீ செல்லும் இடமெல்லாம் அவர் துணையாய் வருவார். உனக்குள் இருந்து அவர் போதிப்பார். உனக்குள் இருந்து அவர் ஜெபிப்பார். உன்னை ஒரு நிமிடம் கூட விட்டுவிட மாட்டார். இரவும் பகலும் உன்னோடு நிழலாய் இருப்பார். பகலிலும் இரவிலும் அவர் உன்னோடு நடப்பார். வேத சத்தியங்களை அறிய செய்வார். வேதத்தின் ரகசியம் அறிய செய்யும் ஆவியே, பரலோக ரகசியத்தை தெரியப்படுத்தும் ஆவியே, அக்கினியான ஆவியே, அபிஷேகம் செய்தருளும் சாட்சியாய் என்னை நீலை நிறுத்தி அருளும். நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்பதை நம்புங்கள். நம்புறேன்னு சொல்லுங்க. ஐ ரிசீவ். நான் நிரப்பப்படுகிறேன். நான் ஆண்டவரால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ தாகத்தோடு கேளுங்க. வல்லமையை அவர் பொழியப்பட போகிறார். தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. கரங்களை தட்டி ஊற்றுமையா வல்லமையை
ஊற்றுமையா 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 உம் வல்லமையை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாமிசமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் அல்லேலூயா, மாமிசமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாமிசமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஊற்றுமையா 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 உம் வல்லமையை, வல்லமையை. ஊற்றுமையா 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 வல்லமையை, வல்லமையை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு அல்லேலூயா 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 இயேசு இயேசு இயேசுவே இயேசுவே அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை வரங்களாலும் கனிகளாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நன்றி.